எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மறைவால் கலை இழந்து காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் தகவல்களை காணலாம். தமிழக முதலமைச்சர் மற்றும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த செய்தி வந்த பிறகிலிருந்தே அதிமுகவுடைய தலைமை கழகமானது கலை இழந்து படக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. பெரும்பாலும் தினமும் இங்கு தொண்டர்களின் வருகை என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் நேற்று மற்றும் இன்று இந்த இடத்தில் தொண்டர்களின் வருகை என்பது மிகவும் குறைவாகவே உள்ளது. அது மட்டுமில்லாமல் நேற்று முன்தினம் இந்த செய்தி வந்த பிறகு அதிமுகவில் தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய தலைமை கழகம் மட்டுமில்லாமல் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய கொடிகளும் அரை கம்பத்தில் பறக்கவிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கலை இழந்து காணப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய கடைகளில் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் புகைப்படமும் அதே போல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படமும் காணப்படும். ஆனால் மாறாக இன்று முதலமைச்சருடைய படத்திற்கு, குறிப்பாக மறைந்த முதலமைச்சருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மக்கள் இந்த இடத்தில் தெய்வமாக வழிபட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு மட்டுமில்லாமல் சென்னையின் பல தெருக்களில், குறிப்பாக ஆட்டோ ஸ்டாண்டுகள் உள்ளிட்ட இடங்களில் முதலமைச்சருடைய புகைப்படத்திற்கு இதுபோல மாலை அணிவித்து மக்கள் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.